பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோபு 8வது அதிகாரம் 7வது வசனம். ஜோப் சாப்டர் 8 verse 7. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். Though your beginning was insignificant, yet your end will increase greatly. ஹல்லேலூயா. ஏசப்பா உங்களுக்கு அநேக காரியங்கள் திட்டங்கள் வெளிப்படுத்தியிருப்பாங்க, அப்படித்தானே? அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருப்பாங்க. மகனே மகளே, நீ இந்த காரியங்களை இப்படி செய், உன்னுடைய வாழ்க்கைக்கான எதிர்காலத்தை நான் இப்படி அழகாக ஆசீர்வதித்து தருவேன் என்று ஏசப்பா உங்களோட பேசியிருப்பாங்க. நீங்களும் ஏசப்பாவுடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய ஆரம்பித்து விட்டீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ துவங்கின இந்த காரியங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக அற்பமாக எண்ணப்பட்டாலும் நீ இதற்கான பலனை நீ பார்ப்பல்ல, அப்போ அது உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று இயேசு உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். ஏனென்றால் ஏசப்பா சொன்ன திட்டத்தின்படி கீழ்ப்படிந்து வாழறதுக்கு ஒப்பு கொடுத்ததுனால ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களிலும் படிப்படியா ஆசீர்வதித்து தருவார். படிப்படியா உங்களுடைய வாழ்க்கையில உயர்வை பார்ப்பீங்க. துவங்குகின்ற பொழுது அது ஒரு சின்ன ஒரு பிகினிங்கா தான் இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்குது. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. ஆரம்பம் இவ்வளவு சின்னதா இருக்கேன்னு நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. காத்துருங்க. கர்த்தர் ஏற்ற வேலை வருகின்ற பொழுது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்வார். உயர்வுகளை பார்ப்பீங்க, ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எசபா பிள்ளைங்க உங்களுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து ஆண்டவர் இந்த காரியங்களை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் நீங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிச்சு கொடுங்க. நீங்க மகிமைப்படுங்க, உயர்த்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து தருவார். God bless you. Have a blessed day.